எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பவர் ஆஃப் நவ் அப்படிங்கிற அந்த புக்கில் சொல்லப்பட்டிருக்க ஒரு சில விஷயங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த புக்கை வந்து தமிழில் இப்பொழுது அப்படின்னு சொல்லி டைட்டில் பண்ணிருப்பாங்க. நம்ம கிட்ட இருக்கிறது நிகழ்காலம் மட்டும்தான். இது கேட்கறதுக்கு ரொம்ப சிம்பிளாக தெரியலாம். பட் நம்ம வாழ்க்கையில் நம்ம ஃபேஸ் பண்ணுற ஆல்மோஸ்ட் எல்லா கஷ்டங்களுக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் நம்மளால் இந்த நிகழ்காலத்தில் வாழ முடியாதது தான். இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. உங்களோட கடந்த கால நினைவுகள், உங்களோட பாஸ்ட் அது வந்து இங்கே இல்லை. நம்மளால் கடந்த காலத்தை பற்றி நினைக்க மட்டும்தான் முடியும். உதாரணத்துக்கு இப்போ நைட் வந்து நீங்கள் உங்கள் பெட்டில் படுத்துருக்கீங்க, எல்லாமே ஓகேவாக தான் இருக்குது, நீங்கள் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கீங்க. தென் சடனாக உங்களோட பழைய மெமரிஸ் வந்து உங்கள் கண்ணு முன்னாடி வருது. நான் அந்த இடத்துல வேறு மாதிரி பேசியிருக்கணும், என்னை நானே அந்த இடத்துல தாழ்த்திக்கிட்டேன். அண்ட் இப்போது உங்களுக்குள்ளே ஒரு வழி உருவாகுது. உங்களோட மூடு வந்து டோட்டலாக ஸ்பாயில் ஆகிடுச்சு. பட் இங்கே விஷயம் என்னென்னா, அந்த நிகழ்வு இப்போ நடக்கலை, அது உங்கள் மெமரியில் மட்டும்தான் இருக்குது. அது இப்போ நடக்கிற மாதிரி உங்கள் பாடி வந்து ரியாக்ட் பண்ணுது. ஆனால் இந்த நொடி அமைதியாக தானே இருக்குது. அண்ட் அதே மாதிரி நம்மளுடைய எதிர்காலம் நம்ம கற்பனையில் மட்டுமே இருக்கிற ஒரு விஷயம். பாஸ்ட்டு கூட ஒரு தடவை நடந்துருச்சு, ஆனால் நம்மளோட ஃப்யூச்சர் வந்து இன்னும் ஒரு தடவை கூட நடக்கலை. ஜஸ்ட் அது நம்ம மைண்டில் ஓடிட்டு இருக்கிற ஒரு படம், அவ்வளோதான். இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு வந்து அடுத்த வாரம் ஒரு இன்டர்வியூ இருக்குன்னு வச்சு. இப்போ உங்கள் மைண்டில் நான் அதில் ஃபெயில் ஆகிட்டேன்னா என்ன பண்ணுறது, நான் சரியாக ஆன்சர் பண்ணாமல் சொதப்பிட்டேன்னா என்ன பண்ணுறது, எனக்கு சரியாக இங்கிலீஷ் பேச வரலன்னா நான் என்ன பண்ணுறது. இப்போ இது வந்து உங்களுக்குள்ள ஒரு பயத்தை க்ரியேட் பண்ணுது. உங்களோட ஹார்ட் பீட்லாம் வேகமாக அடிச்சுக்குது. ஆனால் அந்த இன்டர்வியூ இப்போ நடக்குதா? இல்லை, வெறும் இமேஜினேஷன் மட்டும்தான். பட் உங்கள் உடம்பு வந்து அந்த இமேஜினேஷனுக்கு ரியாக்ட் பண்ணுது. நம்மளோட வாழ்க்கை வந்து ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்குது, இங்கே இப்போது. இந்த நொடி தான் நம்மளோட இதயம் துடிச்சிக்கிட்டு இருக்கு. இந்த நொடி தான் நம்ம வந்து மூச்சு காற்றை சுவாசிக்கிறோம். நம்மளை இந்த பூமி இந்த நொடி தான் தாங்கி பிடிச்சிட்ருக்கு. இப்படி இந்த நொடியில் இயங்கிட்டு இருக்கிற இந்த வாழ்க்கையோடு நம்ம சேர்ந்து வாழறதுக்கு நம்மளோட கவனம் மட்டும்தான் இங்கே தேவை. உதாரணத்துக்கு நீங்கள் டிவி பார்த்துட்டு சாப்பிட்டுருக்கீங்க, சாப்பாடு ஒரு மாதிரி ஓகேவாக இருக்குது, கரண்ட் வந்து நின்றுது. உங்கள் மொபைலில் சார்ஜ் இல்லை, நீங்கள் தனியாக சாப்பிட்டுருக்கீங்க. தென் சடனாக நீங்கள் சாப்பிட்டுட்ருக்க அந்த சாப்பாட்டோட ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்குது. இப்போ இந்த இடத்துல என்ன நடந்துச்சு, நம்ம செஞ்சிட்ருக்கிற செயலோட நம்மளோட கவனம் வந்து முழுசாக இருந்துச்சு. நம்மளோட வாழ்க்கையில் இந்த வலி வேதனை இதெல்லாம் தொடங்குற இடம் இறந்த காலத்துலேயும் எதிர்காலத்துலேயும் நம்ம வாழும்போது தான். நடந்து முடிஞ்ச விஷயத்தை நினச்சி வருத்தப்படுறதும், நடக்க போகிறத நினச்சி கவலைப்படுறதும், இப்படி இது ரெண்டுமே இல்லாமல் நம்ம நிகழ்காலத்தில் வாழும்போது நமக்குள்ள அமைதி வருது. ஸோ இந்த அமைதியை வந்து நம்ம தேடி போக தேவையில்லை, நம்ம அதுக்கிட்ட இருந்து விலகாமல் இருந்தாலே போதும். இப்போ இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்ணை மூடிக்கோங்க. உங்களை சுற்றி கேட்குற ஏதோ ஒரு சத்தத்தை ஃபோக்கஸ் பண்ணி லிசன் பண்ணுங்கள். இப்போ பண்ணுங்கள். நீங்கள் சரியாக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணியிருந்தால் உங்களுக்குள்ளே அந்த ஒரு அமைதியை ஃபீல் பண்ணிருப்பீங்க. அண்ட் இந்த அமைதி வந்து ஆன்மீகம் கிடையாது, இதுதான் ரியாலிட்டி. நம்ம மைண்டு கொஞ்சம் கூட ரெஸ்ட்டு கொடுக்காம இந்த ரியாலிட்டியிலேருந்து விலகி ஓடிக்கிட்டே இருக்குது. ஸோ அடுத்த லெசன், நீங்கள் உங்களோட மைண்டு கிடையாது. இங்கே மனிதர்கள் கஷ்டப்படுறதுக்கான காரணம் அவங்களுக்கு வர்ற ஒவ்வொரு எண்ணங்களையுமே அவங்கன்னு அவங்க நினச்சிக்கிறாங்க. பட் நமக்கு வர்ற இந்த எண்ணங்கள் நிலையற்றது. அடுத்ததான் நமக்கு எந்த தாட் வரப்போது நமக்கு தெரியாது, அதுவாக வர்றது தான். சில நேரம் அது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு தாட்டாக இருக்குது, பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் அது வந்து தேவையில்லாத ஒரு டிஸ்ட்ராக்ஷனாக தான் அங்கே இருக்குது. உதாரணத்துக்கு நீங்கள் வந்து அமைதியாக ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க, சடனாக உங்களுக்கு ஒரு தாட் வருது, என் வாழ்க்கையில் எனக்கு எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உங்களுக்கு வந்து இந்த தாட்டை நீங்கள் சூஸ் பண்ணலை, அதுவாக வந்தது தான். அதை கண்டினியூ பண்ணி நெக்ஸ்ட் ஒரு தாட் வருது, என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே லைஃப்பில் செட்டில் ஆகி நல்லா இருக்காங்க, நான் தான் இப்படி கஷ்டப்பட்டுட்ருக்கேன். இப்போ சடனாக வந்து உங்களோட மேனேஜர் வந்து உங்களை கூப்பிட்றாங்க அப்படிங்கிறப்போ உங்களோட கவனம் அங்கே போகும்போது இந்த தாட்ஸ் வந்து காணாமல் போயிடும். அதுவாக வந்துச்சு, அதுவாக காணாமல் போச்சு. ஏன்னா இப்படி வந்துட்டு போகிற எண்ணங்களை பார்க்குற என்டிட்டி ஒன்று அங்கே இருக்குது. ஸோ நீங்கள் உங்களோட எண்ணம் கிடையாது. இப்போ எனக்கு வந்து ஒரு தாட் வருது, நான் வந்து கான்ஃபிடென்ட்டாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி நான் கான்ஃபிடென்ட்டாக இல்லை அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்கறது யார்? அந்த அவேர்னஸ் தான் நீங்கள். உங்களுக்கு வர்ற எண்ணங்களை நீங்கள் கவனிக்கும்போது அந்த எண்ணங்களால் உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது. இப்போ ஒருத்தவங்க வந்து உங்களை அவமானப்படுத்துகிற மாதிரி ஒரு செயலை செஞ்சிடுறாங்க, உடனே உங்களுக்கு வந்து தாட் வரும், உனக்கு எவ்வளோ திமிர் இருந்தால் நீ என்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணுவ. இப்போ அந்த தாட் வந்து உங்களை கண்ட்ரோல் பண்ணுறப்போ நீங்கள் வந்து ரியாக்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. நீங்கள் வந்து அந்த பர்சன்கிட்ட கத்துவீங்க, சண்டை போடுவீங்க. பட் இதுவே வந்து நீங்கள் அந்த அவேர்னஸாக இருக்கும்போது அந்த எண்ணத்தை நீங்கள் கவனிப்பீங்க.
உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் நீ என்கிட்ட இப்படி பிஹேவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த எண்ணம் வருதுல்ல, அந்த எண்ணத்தை நான் கவனிப்பேன். ஸோ அந்த எண்ணத்தை நான் கவனிக்கும்போது நான் உடனே ரியாக்ட் பண்ண மாட்டேன். அந்த சிச்சுவேஷனுக்கு நான் என்ன பண்ணுனா ப்ராப்பரான ரெஸ்பான்ஸாக இருக்குமோ அதை தான் நான் அந்த இடத்துல பண்ணுவேன். ஒரு ரியாக்டிவாக நான் பிஹேவ் பண்ணுறேன் அப்படிங்கிறப்போ என்னை வந்து அந்த பர்சன் கண்ட்ரோல் பண்ணிருப்பாங்க. அதாவது நீங்கள் எப்போ கோவப்படணுங்கிறத அந்த பர்சன் சூஸ் பண்ணுறாங்க, நீங்கள் எந்த டைமில் சிரிக்கணும் அப்படிங்கிறத அந்த பர்சன் சூஸ் பண்ணுறாங்க. பட் இதுவே நீங்கள் அவேர்னஸாக இருக்கும்போது நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க அந்த இடத்துக்கு நான் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும். அப்புறம் அந்த காலகட்டத்தில் நீங்கள் இந்த ரேசிங் எல்லாம் மூட்டை கட்டி ப்ரொஃபஷனலாக சூதாட்டத்தில் இறங்கிட்டீங்களா? பாவம் திவால் ஆகிற வரைக்கும் நீங்கள் அந்த சீட்டு கட்ட விடல இல்லை? விட்ராசாமின்னு ஒருத்தர் ஓடியே போயிட்டாங்க. அது இல்லாமல் 2 டிவோர்ஸ் வேற. இது எதையாவது நினைச்சு நீங்க வருத்தப்பட்டிருக்கீங்களா? இந்த அவேர்னஸ் தான் ஃப்ரீடம். எண்ணங்கள் நமக்குள்ளே கான்ஸ்டண்ட்டாக வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் அந்த எண்ணங்களோட அடையாளப்படுத்திக்காமல் அந்த விழிப்புணர்வாக நீங்கள் இருக்கிறது தான் ஃப்ரீடம். இப்போ வந்து ஒரு 2 பேர் இருக்காங்க, அவங்க 2 பேருக்குமே வந்து ஒரே எண்ணம் வருது. என்னால் என் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் வருது. இது 2 பேருக்குமே காமனாக இந்த எண்ணம் வருது. இப்போ அந்த ஃபஸ்ட்டு பர்சன் வந்து அதுக்கு ரியாக்ட் பண்ணுறாரு. நான் வந்து என் வாழ்க்கையில் தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டண்ட்டாக ரியாக்ட் பண்ணுறாரு. இதுவே அந்த செகண்ட் பர்சன் வந்து அவேர்னஸாக இருந்து அந்த தாட்டை கவனிக்கிறாரு. ஓகே, இந்த தாட்டு எனக்குள்ள ஒரு பயத்தை கிரியேட் பண்ணுது அப்படிங்கிறது வந்து பார்க்குறாரு. அண்ட் இப்போ வந்து அந்த தாட்டால் இந்த பர்சனை ஃபஸ்ட்டு பர்சனை கண்ட்ரோல் பண்ண மாதிரி கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ ஒரு தாட்டுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணுறதும் ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கும் இருக்கிற அந்த டிஃப்ரென்ஸ் தான் ஃப்ரீடம். ஸோ நம்ம மைண்டை வந்து ஒரு டூலாக யூஸ் பண்ணுற வரைக்கும் அது வந்து நமக்கு ஒரு ஃப்ரெண்டாக இருக்கும். நம்மளால் ஒரு பிரச்சனையை நம்ம மைண்டை யூஸ் பண்ணி சால்வ் பண்ண முடியும், நம்மளால் புதுசாக ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ண முடியும். பட் எப்போ வந்து மைண்டு கண்ட்ரோல் எடுக்குதோ அப்போவே அது வந்து நம்மளோட எதிரியாக மாறிடும். ஸோ உங்கள் மைண்டை வந்து உங்களை கண்ட்ரோல் பண்ணாமல் பார்த்துக்கிறதுக்கு நீங்கள் பெருசாக ஒன்றும் பண்ண தேவையில்லை, நீங்கள் அதை ஜஸ்ட் கவனித்தா போதும். ஸோ அடுத்த லெசன் வந்து உங்களோட மென்டல் இமேஜ் தான் ஈகோ. பொதுவாக மக்களோட புரிதலில் ஈகோன்னா திமிர்த்தனமாக இருக்கிறதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஸ்டில் அதுவும் ஈகோ தான். பட் ஆக்சுவலான ஈகோ எதுனா நான் தான் ஈகோ. இந்த ரியாலிட்டியில் வந்து 2 நான் இருக்குது. ஒன்று வந்து உண்மையான நான், நம்ம சொன்னாலே இதுக்கு முன்னாடி அவேர்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் உண்மையான நான். பட் இன்னொரு நான் இருக்குது, நம்மளை பற்றி நம்ம வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்கிற அந்த இமேஜ். நான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், நான் வந்து ஒரு டாக்டர், நான் வந்து ஒரு இந்தியன், நான் வந்து ஒயிட் பர்சன், நான் வந்து பிளாக் பர்சன், நான் வந்து இந்த ஜாதியை சேர்ந்தவன். ஸோ இந்த மாதிரி நம்ம மைண்டில் நம்ம வந்து ஒரு இமேஜை கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். நான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடையாளத்தை எடுத்து வச்சுருக்கோம். இது எதுவுமே உண்மையான நான் கிடையாது. இதுதான் ஈகோ. ஸோ மொத்தம் 2 நான் இருக்குது. ஒன்று வந்து அந்த அவேர்னஸ்ஸு, நம்மளோட தாட்ஸு, நமக்கு வர்ற எண்ணங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க அந்த கான்ஷியஸ்னஸ், அந்த ட்ரூத், அதுதான் நம்மளோட ரியல் செல்ஃப். அண்ட் இன்னொரு நான், அது என்னென்னா நான் வந்து ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன், இந்த மாதிரி நான் எடுத்து வச்சுருக்க அடையாளம், இது எல்லாமே வந்து ஈகோ தான் பேசிக்காக. இந்த ஈகோ வந்து சர்வைவ் ஆகிறதுக்கு இதுக்கு வந்து பாஸ்ட்டும் ஃப்யூச்சரும் தேவை. இந்த ஈகோவால் ப்ரெசண்ட்டில் சர்வைவே ஆக முடியாது. ஏன்னா ப்ரெசன்ட் மொமெண்ட்டில் ஸ்டோரி கிடையாது. பாஸ்ட்னா ஒரு கதையோட உங்களை நீங்கள் அடையாளப்படுத்திக்கலாம், ஆனால் ப்ரெசன்ட் மொமெண்ட்டில் உங்களை நீங்கள் அடையாளப்படுத்திக்க முடியாது. ஒரு கதையோடு அடையாளப்படுத்திக்கிறேன் அப்படின்னு நான் எதை சொல்கிறேன்னா, இப்போ நான் வந்து ஒரு ஆண்ட பரம்பரையை சார்ந்தவன் அப்படின்னு சொல்லி அந்த ஆண்ட பரம்பரைன்னு ஒரு கதையை அது கூட என்னென்னா அடையாளப்படுத்திக்கிறேன். இதுக்கு அந்த ஸ்டோரி தேவை. இப்போ நான் அடையாளப்படுத்திக்கிறதுக்கு அந்த கதை வேணும். அது இல்லாமல் என்னால் எதோட அடையாளப்படுத்திக்க முடியும்? எது கூடயுமே என்னால் அடையாளப்படுத்திக்க முடியாதுல்ல. இதே வந்து ஆப்போசிட்லேயும் ஒர்க் ஆகும். நான் வந்து அடிமைப்படுத்தப்பட்ட ஒரு கூட்டத்தை சார்ந்தவன், நான் அடிமைப்படுத்தப்பட்டவங்கிறது பாஸ்டில் இருக்கிற ஒரு ஸ்டோரி. அந்த நிகழ்வோடு என்னை வந்து நான் அடையாளப்படுத்திக்கும் போது அந்த ஈகோ சர்வைவ் ஆகுது. ஆனால் நிகழ்காலத்தில் ஆண்டவனும் கிடையாது, அடிமைப்படுத்தப்பட்டவனும் கிடையாது. ஏன்னா அங்கே கதையே கிடையாது. அதுதான் சொல்யூஷன். ஆக்சுவலாக ரியலான சொல்யூஷனுங்கிறது இந்த கதையிலிருந்து நம்மளை விடுவிச்சுக்கிறது. ஸோ ஈகோவால் அங்கே சர்வைவ் ஆக முடியாது. வெரி சிம்பிள், இதுதான் சொல்யூஷன். இந்த ஈகோ அப்படிங்கிறது நம்மளோட அடையாளங்கள் எல்லாமே ஈகோ தான். ஆக்சுவலாக நம்மளோட ரியல் செல்ஃபுங்கிறது அந்த அவேர்னஸ். அது நிகழ்காலத்தில் மட்டும்தான் அது இருக்கும்.
அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற லெசன் வந்து அக்செப்டன்ஸ். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க கம்பெனிலேருந்து உங்களை லே ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து ஒரு நியூஸ் வருது. உங்களால் அந்த நியூஸை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. நான் எவ்வளோ ஒர்க் பண்ண அந்த கம்பெனிக்கு, எவ்வளோ எஃபர்ட் போட்டேன், என்ன எப்படி அவங்க வந்து லே ஆஃப் பண்ணாங்க, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஏகப்பட்ட தாட்ஸ் வந்து ஓடிட்டுருக்கு. அண்ட் ஒவ்வொரு தடவை இது ரீப்ளே ஆகிட்டு இருக்கப்போ உங்களுக்குள்ளே அந்த வலி வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். பட் ஒன்ஸ் நீங்கள் அந்த சிச்சுவேஷனை அக்செப்ட் பண்ணும்போது, ஓகே நடந்துருச்சு, அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மூவ் ஆவீங்க. அண்ட் இப்போது உங்களுக்கு வந்து அடுத்தது என்ன பண்ணலான்னு யோசிக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும். ஸோ நம்ம ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணும்போது அந்த அக்செப்டன்ஸ் நம்மளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் இன்னர் பாடி அவேர்னஸ். நம்மளோட மைண்டு தான் பாஸ்ட் அண்ட் ஃப்யூச்சரில் ஸ்டக் ஆகியிருக்கு தவிர நம்மளோட பாடி வந்து ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் தான் இருக்குது. ஸோ நம்மளோட பாடிக்கு நம்மளோட அட்டென்ஷனை கொண்டு வர்றப்போ நம்மளால் ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் ஈஸியாக இருக்க முடியும். இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறத வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களோட கண்களை மூடிக்கோங்க. உங்களோட கால் சுண்டு விரல் இருக்கு இல்லையா, அதை வந்து அதுக்குள்ளே இருக்கிற அந்த உயிரோட்டத்தை ஃபீல் பண்ணுங்கள். உங்கள் கண்களை மூடிக்கோங்க. உங்கள் கால் சுண்டு விரல் இருக்குது அப்படிங்கிறத கண்ணை மூடி எப்படி நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க? அதுக்குள்ளே இருக்கிற அந்த உயிரோட்டத்தை ஃபீல் பண்ணுங்கள். இப்போ உங்கள் காலை நீங்கள் ஃபீல் பண்ண மாதிரி உங்கள் கை விரல்களை நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள். உங்கள் கையில் வந்து விரல் இருக்குங்கிறத நீங்கள் எப்படி கண்ணை மூடிட்டு ரியலைஸ் பண்ணுவீங்க? உங்களோட கை விரல்களை ஒன்று ஒன்றா அப்படியே லைட்டாக அசைச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு சுண்டு விரல், அதுக்கு அடுத்தது பக்கத்தில் இருக்க விரல், இது எல்லாத்தையும் அதுக்குள்ளே இருக்கிற அந்த உயிரோட்டத்தை ஃபீல் பண்ணுறது. ஓகே, ஸோ உங்களுக்கு ஆங்ஸைட்டி, ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்டான சுச்சுவேஷன்லாம் இருக்கும்போது நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த உயிரோட்டத்தை ஃபீல் பண்ணி பாருங்கள். உங்களால் உடனே ரிலாக்ஸ் ஆக முடியும். ஏன்னா இது வந்து ப்ரெசன்ட் மூமெண்ட்டுக்கு உங்களை ஈஸியாக கொண்டு வரும். உங்கள் தலையில் ஓடிட்டு இருக்கிற அந்த ஸ்டோரிஸ் இதுதான் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஆங்ஸைட்டி, டென்ஷன், ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் டக்குன்னு இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட்டுக்கு ஷிஃப்ட் ஆகும்போது அந்த ஸ்டோரிஸால் சர்வைவ் ஆக முடியாது. ஸோ எப்போல்லாம் வந்து உங்களுக்கு பயங்கர ஸ்ட்ரெஸ்டாக இருக்கோ, உங்களோட எண்ணங்கள் வந்து கண்ட்ரோலே இல்லாமல் ஓடிட்டுருக்கோ, அப்போ வந்து நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ் உங்கள் உடம்புல இருக்கிற அந்த உயிரோட்டத்தை நீங்கள் ஃபீல் பண்ணும்போது அந்த ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து உங்களுக்கு குறையும். அண்ட் நீங்கள் வந்து உங்களோட ரியல் செல்ஃபோட டச்சில் இருப்பீங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் எந்த ஒரு மந்திரமும் சொல்ல தேவையில்லை, எந்த ஒரு எஃபர்ட்டும் போட தேவையில்லை. ஜஸ்ட் உங்கள் பாடியை நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ அடுத்த டாபிக் வந்து பெயின் பாடி. எக்கார்ட் டாலே வந்து இந்த பெயின் பாடிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி அடிக்கடி பேசுவார். பெயின் பாடிங்கிறது பேசிக்காக என்னென்னா, நமக்குள்ளே நம்ம முழுசாக ஃபீல் பண்ணாமல் விட்ட எமோஷன்ஸ் இதெல்லாம் நம்ம கடந்து வந்திருப்போம். லைக் அது வந்து பெயின் பாடியாக பில்ட் ஆகுதுன்னு சொல்கிறாரு. இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஒருத்தர் வந்து வீட்டு வாடகை கொடுக்கணும், ஒரு மாதிரி டேட் ஆகிடுச்சு. ஸோ அவர் ரிலேட்டிவ் கிட்ட வந்து ஒரு 10,000 ரூபா காசு கொடுங்க, நான் வந்து சேலரி போட்ட உடனே திரும்ப தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. லைக் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறாரு. அந்த நபர் வந்து அந்த ரிலேட்டிவ் அவர் வந்து அந்த மெசேஜை பார்த்துட்டு இவருக்கு வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே சொல்லலை. லைக் தரணும் சொல்லலை, தரலன்னு சொல்லலை, ஜஸ்ட் இக்னோர் பண்ணிடுறாரு. இப்போ இது வந்து இந்த பர்சனுக்குள்ளே ஒரு பெயினை க்ரியேட் பண்ணுது. ஒன்று இருக்குன்னு சொல்லு, இல்லை இல்லைன்னு சொல்லு, எதுவுமே சொல்லாமல் ஒன்று வந்து ஒரு ஆளாகவே நான் மதிக்கலை அப்படிங்கிற மாதிரி இக்னோர் பண்ணும்போது இந்த பர்சனுக்கு வந்து வேறு லெவலில் ஒரு பெயின் க்ரியேட் ஆகுது. இப்போ அந்த பர்சனோட இந்த பிஹேவியர் வந்து இவருக்குள்ளே இருக்கிற அந்த பெயின் பாடியை ட்ரிகர் பண்ணுது. லைக் தேதி வந்து 10 ஆச்சு, இன்னும் சம்பளம் போடலை அப்படிங்கிறப்போ அந்த கம்பெனி ஓனர் மேலே ஆல்ரெடி ஒரு கோபம் இருக்குது. இந்த மாதிரி வாடகை தராமல் இருக்கீங்கன்னா பேசாமல் வீட்டை காலி பண்ணுறங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டு ஓனர் பேசும்போது அது அவருக்குள்ளே இருந்த விஷயமும், சரி ஓகே கடனாவது கேட்டு கடன் வாங்கி கொடுத்துட்டு சேலரி வந்தோடனே கொடுத்துடலான்னு சொல்லி கேட்கும்போது இந்த பர்சனும் அப்படி ரியாக்ட் பண்ணும்போது இவருக்குள்ளே இருக்கிற அந்த பெயின் பாடி வந்து இன்ஸ்டண்ட்டாக ட்ரிகர் ஆகுது. ஸோ இப்படி அவருக்கு ட்ரிகர் ஆகும்போது இவர் வந்து வேலை செய்கிற அந்த கம்பெனிக்காரங்கிட்ட சண்டை போடுறாரு. என்ன நீங்கள் இவ்வளோ நாள் ஆச்சு சம்பளம் தராமல் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட பயங்கரமாக ரியாக்ட் பண்ணுறாரு. அடுத்தது வீட்டு ஓனர் வந்து என்ன நீங்கள் வாடகை இன்னும் தராமல் இருக்கீங்கன்னு மறுபடியும் கேட்கும்போது அந்த பர்சன்கிட்ட பயங்கரமாக சண்டை போடுறாரு. இது எல்லாமே எங்கேருந்து வருதுன்னா அவருக்குள்ளே இருக்கிற அந்த சேர்த்து வச்சுருக்க அந்த எமோஷன்ஸ்லாம் ட்ரிகர் பண்ணி விட்டாங்க ஆக்சுவலாக. பட் இதுவே வந்து அந்த பெயின் பாடியை அது அவேர்னஸில் அவர் பார்த்துருந்தாருன்னா, நான் என்ன சொல்ல வரேன்னா,
இவருக்கு வந்து 10ஆம் தேதி வரைக்கும் சேலரி போடலை. இவருக்கு மட்டும்தான் போடலையான்னு கேட்டால் இல்லை, எல்லாருக்குமே போடலை. ஏன்னா கம்பெனியில் ஏதோ சம்திங் இஷ்யூ. சரி ஓகே ஃபைன், அவங்களுக்கு வந்து ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, சரி ஓகே பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல ஃபீல் பண்ணியிருந்தாருன்னா அவருக்குள்ளே அந்த பெயின் பாடி சேர்ந்துருக்காது. ஸோ இந்த பர்சன் வந்து அதை ட்ரிகர் பண்ணும்போது இவர் அந்த ஓனர் மேலே கோவப்பட மாட்டார். சரி ஓகே தான் சிச்சுவேஷன் சொல்லிட்டு அதை அக்செப்ட் பண்ணியிருப்பார். ஸோ அடுத்து வந்து இந்த ஹவுஸ் ஓனர் வீடை காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது ஓகே இந்த சிச்சுவேஷனுக்கு நான் வந்து சேவ் பண்ணி வச்சுருந்துருக்கணும் காசை, நான் வந்து சேவ் பண்ணலை, ஓகே நான் இதுக்கப்புறம் வந்து நான் சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் பார்த்துருந்தாருன்னா அவர் வந்து ஹவுஸ் ஓனர்கிட்டையுமே வந்து ரியாக்ட் பண்ணிருக்க மாட்டார். ஏன்னா அவங்க அதை வந்து பிஸ்னஸாக பண்ணிட்டு இருக்காங்க. சரி ஓகே ஃபைன், அவங்க வந்து புரிஞ்சிக்கல, இட்ஸ் ஓகே. இதுவே வந்து அந்த ஹவுஸ் ஓனர் வந்து ஒரு மாதிரி லிமிட்டை தாண்டி ஓவராக பேசுகிறாங்க அப்படிங்கிறப்போ அந்த வீட்டை காலி பண்ணிட்டு போகிறதே இவருக்கு வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். அதை அவர் வந்து சந்தோஷமாக பண்ணுவார். ஸோ நம்ம ஒவ்வொரு சிச்சுவேஷனையும் அன்கான்ஷியஸாக ஹேண்டில் பண்ணும்போது அது வந்து நமக்குள்ளே ஒரு பெயின் பாடியை பில்ட் ஆகிட்டு இருக்கும். அண்ட் அந்த பெயின் பாடியை ஏதோ ஒரு சிச்சுவேஷன் ட்ரிகர் பண்ணும்போது அது பஸ்ட் ஆகும். இது எதுவுமே வந்து நல்ல விஷயம் கிடையாது ஆக்சுவலாக. Please stop bothering my kid. Well, it doesn't bother me. Just stop. I was- What, you think that's funny? ஸோ அந்த பெயின் பாடி பில்ட் ஆகும்போது அதை வாட்ச் பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அந்த எமோஷன்ஸை கம்ப்ளீட்டாக ஃபீல் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். பவர் ஆஃப் நவ் புக்கில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற டாபிக் வந்து நிறைய பேர் வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்கை மிஸ் பண்ணுறதுக்கான காரணம் அவங்க வந்து பெருசாக ஏதோ ஒரு விஷயம் நடக்கிறதுக்காக காத்துட்ருக்காங்க. பட் இந்த ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே சாதாரணமான ஒரு விஷயம். என்லைட்டன்மெண்ட் அப்படிங்கிறது வந்து உங்கள் மைண்ட்லேருந்து ப்ரெசன்ஸ்க்கு நடக்கிற ஒரு ஷிஃப்ட், அவ்வளோதான். உங்கள் மைண்டு வந்து நிறைய யோசிக்கும், எல்லாத்தையும் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணும். பட் ரியல் செல்ஃப் நீ இங்கே இரு, எல்லாமே சரியாக நடக்கும்னு சொல்லுவோம். ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்க்கு முன்னாடி உங்களை யாராவது குறை சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து டிஃபென்சிவாக செயல்படுவீங்க. இதுவே வந்து ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்க்கு அப்புறம் உங்களுக்கு வந்து அந்த டிஃபென்சிவான தாட் வரும்போது அதை நீங்கள் பார்ப்பீங்க. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. ஸோ பேசிக்காக இதுக்கு முன்னாடிலாம் நம்ம பார்த்த மாதிரி நீங்கள் ரியாக்ட் பண்ண மாட்டீங்க, ஜஸ்ட் ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்க. இப்போ வந்து ஆஃபீஸில் எல்லோரும் இருக்கிற இடத்துல எல்லோரும் முன்னாடியும் நீங்கள் வந்து கால் தவறி கீழே விழுந்துடுறீங்க. இப்போ உங்கள் மைண்டு வந்து ஐயோ எல்லோரும் முன்னாடி விழுந்துட்டோமே, அசிங்கமாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணும். இதுவே வந்து நீங்கள் ப்ரெசன்ஸில் இருக்கும்போது ஓகே கீழே விழுந்துட்டோமா, ஓகே இப்போ ஏஞ்சி நடப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு அது பாட்டுக்கு நடக்கும். மற்றவங்க சிரிக்கிறாங்க, கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறாங்க, இது எதுவுமே வந்து அதை அஃபெக்ட் பண்ணாது. இந்த என்லைட்டன்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே சாதாரணமான ஒரு விஷயம். அதாவது இந்த ரியாக்ட் பண்ணுறதுக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்கும் நடுவில் இருக்க அந்த டிஃப்ரென்ஸ் தான் என்லைட்டன்மெண்ட். இந்த பவர் ஆஃப் நவ் புக்கில் வந்து எக்கார்ட் டோலே அவர் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் ப்ரெசண்ட்டில் வாழறதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு நம்பிக்கையும் தேவையில்லை. உங்களோட மூச்சு காற்றை நீங்கள் கவனிக்கிறதுக்கு எந்த ஒரு மந்திரமும் தேவை கிடையாது. ட்ரூத் வந்து அறிவில் இல்லை, உணர்வில் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு நேரம் தேவை கிடையாது, ஜஸ்ட் உங்களோட கவனம், அந்த அவேர்னஸ் அது இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த புக்கில் சொல்லப்பட்டிருக்க ஒரு சில விஷயங்களை வந்து நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிருக்கேன். பட் இந்த புக்கை நீங்கள் படிக்கும்போது தான் உங்களுக்கு வந்து அதோட இன்டென்சிட்டி வந்து ஃபீல் ஆகும். நான் வந்து ஒரு 2-3 புக்கு படிச்சிருக்கேன் ஸ்பிரிச்சுவாலிட்டியில். ஸோ அதில் வந்து இந்த புக்கு எனக்கு ரொம்பவே பிடிச்ச புக். ஒரு மாதிரி டைரெக்டாக இருக்கும் ட்ரூத்தோட. ஸோ இந்த புக்கு வந்து நீங்கள் தமிழில் படிக்கணுன்னாலும் இருக்குது, இப்பொழுது அப்படின்னு சொல்லி டைட்டில் பண்ணிருப்பாங்க. ஸோ யா, இதான் இந்த வீடியோ உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். See you next video. Bye.